சினிமாவுக்கு இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் அதை கேட்டாங்க அப்படின்ட்டு இன்டர்வியூல இப்பதான் கேட்டாங்க. அந்த வீடியோவே நாங்க 4 பேருமே பார்க்கல. இப்போ நிறையா அப்பாக்கள் வந்து இப்போ அப்பா பையன் ஃப்ரெண்டாக தான் இங்கே எல்லா இடத்துலையுமே இப்போ இருக்கிறாங்க, ஃப்ரெண்டாக தான் இருக்கிறாங்க. யாருமே வந்து இப்போ வந்து அதாவது அப்பானே கூப்பிட்றது கிடையாது, வாடா போடான்னு கூப்பிட்ற அளவுக்கு கூட ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க. எங்கள் அப்பாலாம் M10 மாதிரி இருக்காரு. ஒரு 20 வருஷம் தன்னை வளர்த்த அம்மாவும் அப்பாவையும் மீறி ஒரு குடும்பத்துக்குள்ள இவங்க 2 பேரையும் மீறி இவங்க கவனம் இன்னொரு பையன் மேலே போகுதுன்னா அவன் எவ்வளோ ஹானஸ்டாக இருக்கும். இந்த கதையில வந்து முதல் பெஞ்ச் ஸ்டூடெண்டா காமிச்சிருந்தாங்க. நீங்க ரியல் லைஃப்ல முதல் பெஞ்சா இல்ல லாஸ்ட் பெஞ்ச்? இல்லை, லாஸ்ட் பிஃபோர் 1. லாஸ்ட் பெஞ்ச் ஏற்கனவே ஃபுல்லாக இருக்கும். சாப்பிட்டா காதலிக்கிறவங்க எல்லாம் கோலை இல்லை அப்படிங்கிறத சொல்லுத்தான். ஏன்னா ஒருத்தர் லவ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த கதையில் பார்த்துருப்பீங்கன்னா நீங்கள் சொன்னீங்களே வர்றவங்களாம் இவரை தான் அடிக்கிறாங்கன்னா அதாவது அன்புக்கு அவர் அடிமை, அவ்வளோதான். மற்றபடி அவருக்குன்னு அந்த அந்த அன்புக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா தான் யாருன்னு காமிக்கக்கூடிய ஒரு கேரக்டராக தான் அவர் காமிச்சிருக்கோம். ஸோ பிரியோ டிவி நேயர்களுக்கு வணக்கம், இது ரெட் கார்பெட். ஸோ இன்னைக்கு நம்ம கூட LSS மூவி டீம் தான் இணைஞ்சிருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட நிறைய ஃபன்ஃபுல்லான என்டர்டைன்மெண்டான விஷயங்கள்லாம் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம். ஸோ எப்படி இருக்கீங்க? நல்லா சார், உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ LSS லவ் சப்ஸ்கிரைபர் சார் எங்கேருந்து சார் இப்படி ஒரு பேரை பிடிச்சிங்க? எல்லாம் வாழ்க்கையில் இருந்தால் எல்லாம் லவ் பண்ணுறோம். இந்த லவ்வை வந்து ப்ராப்பராக நம்ம நல்லா பண்ணணும், லவ்வர்ஸ்குள்ளே லவ்வை ஷேர் பண்ணிக்கணும், அதை மற்ற எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் தான் இந்த ஒரு டைட்டில் வச்சோம். லவ் வந்து எல்லா இடத்துக்கும் போய் சேரணுங்கிறதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை சார். அதுக்கப்புறம் இந்த படத்தை பார்த்துருந்தோம். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஸ்டோரியாவே லைனாவே நல்லா இருந்தது. இதுக்கு கடினமாக வந்து என்னன்னா காசி இந்த பக்கம்லாம் வந்து ஷூட் பண்ணியிருந்தீங்க, நிறைய மெனக்கெட்டிருக்கீங்க அப்படின்னு படத்தை பார்க்கும் போதே தெரியுது. எவ்வளோ கஷ்டமாக இருந்தது சார் அந்த ஸ்ட்ரகிள்ஸ். ஏன்னா நம்ம மினிமலாக ஒரு பட்ஜெட்டில் பண்ணும்போது காசி திரும்பி இங்கே காட்டணும், திரும்பி வந்து வேறு வேறு லொக்கேஷனில் நிறைய இடத்துல வந்து ஒரே சீனை வந்து நம்ம 2-3 இடத்துல எடுத்து வச்சாதான் அதெல்லாம் கரெக்டாக உட்கார வைக்க முடியும். அந்த கடினம் எப்படி சார் இருந்தது? கடினம்ங்கிறது வந்து எங்களுக்கு நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு தான் கஷ்டப்பட்டோம். இந்த ஒரு இப்போ ப்ராஜெக்டை கரெக்டாக கொண்டு வரணும், டெக்னீஷியன் கரெக்டாக இருக்கணும், எல்லாமே எங்கள் டீமை செட் பண்ணுறதுக்கு தான் கஷ்டப்பட்டோம். ஆனால் செட் பண்ணதுக்கு அப்புறம் நாங்கள் கஷ்டமே படல. ஏன்னா எங்கள் டீம் அவ்வளோ அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலையை ஆதவ் கிருஷ்ணா கூட பார்ப்பேன், எல்லா வேலையும் எல்லாருமே பார்ப்போம். சிம்ரான் அங்கே ஒரு இடத்துல இருப்பாங்க, என் வேலை சிம்ரான் அப்படின்னா போதும் அந்த வேலையை அவங்க பார்ப்பாங்க. எங்கள் டீமே அப்படி தான். அது எல்லா டெக்னீஷியனும் சொல்லப்போனால் மேக்கப்லேருந்து காஸ்டியூம்லேருந்து எல்லாருமே ஒரு டீம் ஒர்க்காக தான் பண்ணோம். அதனால் கஷ்டங்கிறது எங்கேயுமே எங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல், அதாவது வெளியிலேருந்து ஒரு கஷ்டம் இருக்கு இல்லையா, இங்கே பண்ணக்கூடாது அங்கே பண்ணக்கூடாது இந்த மாதிரி இருக்குமே தவிர எங்களை ஷூட் பண்ணுறதுக்கோ நாங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கோ இல்லை காசிலேயோ அவ்வளோ பெரிய க்ரௌட்லேயோ எங்களுக்கு ஒர்க் வாய்ஸ் எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை, எல்லாமே நீட்டாக நாங்கள் பண்ணோம். சார், பொதுவாக வந்து கதைக்களம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நல்லா படிக்கிற பொண்ணை வந்து ஒரு பையன் வந்து லவ் பண்ணுவார், இங்கே நல்லா படிக்கிற பையனை ஒரு பொண்ணு லவ் பண்ணுறாங்க. ஸோ இது எப்படி அமைஞ்சது? ஸோ இந்த லைன் எங்கேருந்து சார் பிடிச்சது? வழக்கமாக பொண்ணு எவ்வளோ பெரிய படமாக எடுத்தாலும் ஒரு பொண்ணு கொஞ்சம் ஹையாக இருப்பாங்க, பையன் போய் லவ் பண்ணுவார், இந்த மாதிரி விஷயம் இருந்துச்சு. கொஞ்சம் மாற்றி பார்ப்போமே அப்படிங்கிறதா. இன்னொன்று, பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுறது, அவரை வந்து பையங்கிறதுனால ஒரு ஈர்த்து லவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. கதையை பார்த்தீங்கன்னா ஏன் அவங்க லவ் பண்ணுறாங்கன்னு சரியான ரீசன் கொடுத்துருப்போம். 2 பேருமே வந்து அம்மா சென்டிமெண்ட்டில் இருப்பாங்க. இவங்களும் அம்மா பற்றின ஃபீல்டில் இருப்பாங்க, அவரும் அம்மானா உயிராக இருப்பாங்க. அந்த அம்மாங்கிற ஒரு விஷயந்தான் அவங்க 2 பேருக்கும் லவ் வர வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா இவங்களோட ஃபஸ்ட்டு வந்து பிடிக்காம தான் இருப்பாங்க. கதையில் வந்து ஹீரோவை பிடிக்காம தான் இருப்பாங்க. ஏன்னா அவர் பண்ண விஷயம் அப்படி. இவங்க ஒரு விஷயம் உதவி கேட்டால் அவரே வந்து டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் பண்ணிட்டு போயிடுவார். அவர் மேலே கோவத்தில் தான் இருப்பாங்க. இருந்தாலும் அவரை ஃபாலோ பண்ணி போகும்போது தான் தெரியும் அவரோட உண்மையான கேரக்டர் என்ன அப்படிங்கிறது. தன்னை மாதிரியே அம்மாவை பற்றின ஒரு சிந்தனையிலே இருக்க ஒரு கேரக்டர் தெரிஞ்சோன்னே அவங்க லவ் பண்ண ஆரம்பிப்பாங்களே தவிர இவர் பிடிச்சி இவர் இது பண்ணாரே இவர் காப்பாற்றிட்டாருங்கிறது லவ் பண்ண மாட்டாங்க. அவருக்கு அம்மா பிடிக்கும், அம்மா பிடிக்காதவங்க பொண்ணை மதிப்பான். அந்த ஒரு அடிப்படையில் தான் அவங்க அந்த கதையை அப்படி கொண்டு போவோம். அதான் இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? ஸோ டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் ரொம்ப அற்புதமாக உங்களிருந்து தான் லைனே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கேருந்து ஃபஸ்ட்டு படம் மாதிரி தெரியல மேடம், அதனால் ஃபஸ்ட்டு படம்னு சொல்லலை. கதையே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், இன்ட்ரெஸ்டாக.
ஸோ கதை டீம் ஃபுல்லாகவே லைக் ஃபேமிலி மாதிரி தான் இருந்தோம். ஃபுல்லாக ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணி கோஆப்ரேட் பண்ணி, இல்லை நான் இந்த வேலை தான் பார்ப்பேன், இல்லை எல்லாருமே ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணி அப்படி தான் ஒர்க் பண்ணோம் எல்லாம் சேர்ந்து. அண்ட் ஸ்டோரி வைஸுமே நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக. ஸோ அதுபடியாக சூஸ் பண்ணேன். நான் இதை சூஸ் பண்ணதுக்கு ஐ ஃபீல் ஸோ ப்ரவுட். இந்த மூவியில் நான் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ ஆப்பர்ச்சுனிட்டிங்கிற மாதிரி ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். இந்த மூவி நான் மிஸ் பண்ண விரும்பல. அப்போவே ஸ்டோரி கேட்கும் போதே எனக்கு இருந்துச்சு, இது மிஸ் பண்ணக்கூடாது, நான் தான் சார் பண்ணுவேன், கதை ரொம்ப நல்லா இருக்குது சார்னு ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன். சார் நான் பண்ணுறேன் சார், பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி ஓகே டீம்மே ஃபுல்லாக எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணி இப்போது இது வரைக்கும் நிற்கிறது. ஐ ஃபீல் ஸோ ப்ரவுட் அண்ட் ஹாப்பி. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் சார் உங்களை பற்றி, ஸோ எங்கே போனாலும் உங்களை தான் அடிச்சிருக்காங்க படத்துடுறேன். ஸோ அந்த அனுபவம் எப்படி இருந்தது? ஸோ கதையாகவே உங்களுக்கு இதில் வந்து நிறைய மெனக்கடல் வந்து இருந்திருக்குன்னு பார்க்கும் போதே ஸ்க்ரீனில் வந்து தெரியுது. ஸோ அந்த அனுபவம் எப்படி இருக்குது? ரொம்ப ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்டே வந்துட்டு நரேஷன் சாரோட நரேஷன் நீங்கள் கேட்கணும். அவர் இன்னும் நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் வச்சுருக்காரு, இன்னும் பயங்கரமான ஸ்கிரிப்ட். நான் ஒன்று வந்துட்டு ட்ரெயினில் போகும்போது ஆக்சுவலாக காசிக்கே எங்கள் ட்ரெயின்லேயே ஒரு ஷூட் இருந்துச்சு. ஸோ ட்ரெயின்லேயே நாங்கள் ஷூட் பண்ணோம். அண்ட் அப்போவே சார் அவரோட இன்னொரு சில ஃபிலிமோட நரேஷன் பயங்கரமாக இருக்கும். ஸோ சார் இந்த படத்துக்கு இது நரேஷனே பார்த்தீங்கன்னா சார் பயங்கரமாக கொடுத்தாரு. அண்ட் அந்த கேரக்டர்ஸ் அது வந்துட்டு அந்த லைன் அந்த ஒரு ஈர்ப்பு இருக்கும் இல்லையா அந்த ஸ்கிரிப்ட், அது வந்துட்டு இந்த ஸ்கிரிப்டில் நல்லாவே இருந்துச்சு. அண்டு ஃபைட்ஸ் அண்ட் நான் ஃபைட் பண்ணுவேன்னு பார்த்தா என்னையும் புரட்டி போட்டு அடிலாம் பயங்கரமாக, அது வந்துட்டு அதில் இன்னும் நல்லா ஒரிஜினலாக இருக்கணும்னு சொல்லிட்டு நல்லா, அது என்னதான் அது வந்துட்டு ஃபேக்காக இருந்தாலும் அடி பயங்கரமாக தான் கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு கொடுத்தா தான் பார்க்குறது என்ன தான் சீட் பண்ணாலும் ஓரளவுக்கு தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு அதை வச்சு நல்லா வெளுத்து வாங்கினாங்க. ஸோ அது ஒரு நல்லா இருந்துச்சு. எனக்கு கடைசியாக வந்துட்டு பிக்சர் நல்லா வந்துச்சா, ஸோ நல்லா அவுட்புட் பார்த்தோம், ரொம்பவே பயங்கரமாக வந்திருக்கு சார். உங்ககிட்ட இந்த ஃபைட்டுன்னு எடுக்கும் போது என்னன்னா, இப்போ நிறைய புது ஹீரோஸ் உள்ள வரும்போது கொஞ்சம் கமர்ஷியலாக வந்து காமெடி ரொமான்ஸ் இதை மட்டுமே டச் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் சண்டை, இந்த மாசான பில்டப்பான சண்டைகள் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள போக மாட்டாங்க. ஒரு 10 படம் 5 படம் கழித்து தான் அந்த விஷயத்துக்குள்ள போவாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட்லேயே வந்து இவரை வந்து அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அது எதனால சார்? சாப்பிட்டா காதலிக்கிறவங்க எல்லாம் கோலை இல்லை அப்படிங்கிறத சொல்லத்தான். ஏன்னா ஒருத்தர் லவ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த கதையில் பார்த்துருப்பீங்கன்னா நீங்கள் சொன்னீங்களே வர்றவங்களாம் இவரை தான் அடிக்கிறாங்கன்னா, அதாவது அன்புக்கு அவர் அடிமை, அவ்வளோதான். மற்றபடி அவருக்குன்னு அந்த அந்த அன்புக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா தான் யாருன்னு காமிக்கக்கூடிய ஒரு கேரக்டராக தான் அவர் காமிச்சிருக்கோம். ஏன்னா சொல்லுவாங்களே, அம்மா பிள்ளைன்னா கொஞ்சம் அம்மாஞ்சி மாதிரி இருப்பான், அவன் வீட்டு பேச்சை கேட்டாலே இப்படி சைலண்டாக போவான். அது இல்லைடா, எல்லாமே இருக்குது. அந்த அன்புக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நான் யாருன்னு காமிப்பேங்கிற மாதிரி தான் ஒரு விஷயம் வேணுங்கிறது தான் அதோட படம். இன்னும் அவருக்கு வந்து எல்லாமே தெரியும். இது படம்னு நம்ம நினைக்கிறோம், அதுக்குண்டான மெனக்கடல் அவர்கிட்ட அதிகம். ஆதவ் கிருஷ்ணாட்ட. ஏன்னா ஃபைட்டில் என்னென்ன இருக்கோ அவ்வளவும் பண்ணுவார். அங்கே மாஸ்டருக்கே சில விஷயங்கள்லாம் மாஸ்டர் அது பண்ணியிருக்கேன் இது பண்ணியிருக்கேன் மாதிரி மாஸ்டர் டவுட்டு அப்படின்னா என்னடான்னு கேட்பார். அந்த அளவுக்குலாம் அவர் கொஞ்சம் அதெல்லாம் கத்தி காமிப்பார் அந்த இடத்துல. அதாவது சொல்கிறது வேறு செய்கிறது வேறு இல்லையா. எனக்கு இது பண்ண தெரியுமா, இப்படி பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்ல மாட்டேன் மாஸ்டர், இதை நான் பண்ணுறேன் எனக்கு தெரியும்னு சொல்லுவாப்புல. இல்லைப்பா நீ எப்படிப்பா, இதெல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் ரோப்பு போட்டு பண்ணுவாங்க, அதை பண்ணி பண்ணுவாங்க, நீ யூத்து இன்னொன்று நீ இப்போ தான் உள்ளே வர்ற உன்னால் நாளைக்கு எதானா இல்லைம்மா பாருங்கள், இல்லாட்டி ஓகேனா சரி நீ ஒரு டம்மியாக ஒரு சாம்பிள் பண்ணி காட்டும்பார். அதில் வந்து படைகளை பார்ப்பேன். அதாவது கிடைக்கிற வாய்ப்பை அவரும் பயன்படுத்திக்கிறாரு, கிருஷ்ணாவும் பயன்படுத்திக்கிறாப்புல. அதே மாதிரி தான் சாங் எந்த மூமெண்ட்டு கொடுத்தாலும் ஒரு மெனக்கடல் இருக்கும். ஏதோ நம்ம தானே ஒரு சின்ன இதானே, அது இது சாங் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த விஷயம் சொன்னாலும் வெளில எவ்வளோ ஜாலியாக இருக்கிறாங்களோ இப்போ சாங்குன்னா அதுக்குள்ளே போயிடுவாப்புல, ஃபைட்டுன்னா அதுக்குள்ளே போயிடுவாப்புல. அதே மாதிரி தான் இப்போது சாங்குக்கு எல்லா மூமெண்டெல்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக ஆடி இருப்பாப்புல. அதனால் எல்லாமே என் கூட ஆக்சுவலி இன்னொரு கோ டைரக்டர் கூட சொல்லலாம். ஏன்னா அப்படி தான் இருந்தோம் நாங்கள் எல்லாமே வந்து எல்லா டிஸ்கஷன்லேயும் சரி, சாங்கு எப்படி பண்ணணும் கோரியோகிராஃப் பண்ணும்போதும் சில ஐடியாஸ் எல்லாம் பற்றி பேசுவோம். மியூசிக் போகும்போது நானும் அவர் தான் போவோம். அவர் சொல்லிட்டு சார் இப்படி ஒரு அந்த வாமோ சமீக சொன்னதே இவர் தான், இவர் புது வேர்டு ஒன்று இருக்குது சார், அதை நம்ம பண்ணால் எப்படி இருக்கும். ஆமாம் சார், அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு தெரியல. நண்பர்னு சொன்னீங்க இல்லையா, இது கமான் வாங்க போகலாம் அந்த மாதிரி வாமோஸ், அதான் ஒரு லெட்ஸ் கோ கமான் அந்த ஒரு எனர்ஜி இருக்கணும் இல்லையா. இல்லை அந்த நாங்கள் வேர்ட்ஸ் தேடிக்கிட்டே இருந்தோம். நாங்கள் சார்
எல்லாம் சார் இடம் இல்லை இல்லை அதுதான் அது கொடுத்த அந்த மியூசிக் சார் இடம் கொடுத்த இடம் தான். ஸோ நாங்கள் நிறையா பிச் பண்ணிட்டு இருக்கும்போது வாமோஸ்னு ஒரு வார்த்தை போடலாம். அண்ட் அமிகோனா ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட் தான் இல்லையா? ஸோ வாமோஸ் அமிகோ நல்லா ஒரு கேட்ச் ஃப்ரேஸ், ஒரு ஹுக் வார்த்தையாக நல்லா எனர்ஜியோட இருந்துச்சு. ஸோ ஆமாம். ஏன்னா இப்போ உள்ள இந்த இந்த ட்ரெண்டிங்கில் யாரும் காலேஜ் பசங்க ஆடுற மாதிரி எந்த இதுவும் சமீபத்தில் வரல. காலேஜ் ஸ்டூடெண்ட் கொண்டாடுற மாதிரி ஒரு அதுக்காக பண்ண சாங்கில் எவ்வளோ மெனக்கெட்டோம். ஏதோ ஒரு கேட்சிங்காக ஒரு வேர்டு வேணுங்கும் போது தான் அது அதுக்கே ஒரு 1 வீக் மேலே ஆயிடுச்சு அந்த ஒரு வேர்டுக்காக. அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாங்கே ரெடி பண்ணோம். அந்த மாதிரி இது சாங் ஆச்சு. அதே மாதிரி படத்தோட ப்ரொமோக்குன்னு ஒரு சாங் வந்து டைரக்டர் சரண் சார் தான் அதை எழுதியிருந்தார். முதல் டியூனை எல்லாம் கேட்டார். நாங்கள் நிறையா ட்ரை பண்ணோம். நிறையா மியூசிக் டேரக்டர் நிறையா லிரிக்ஸ் ரைட்டர் பார்த்து எழுதுனாங்க. பட் ஏதோ எங்களுக்கு ஒன்று குறைஞ்சிது. அப்புறம் தான் எங்களுக்கு வந்து அந்த ஐடியா வந்துச்சு. ஏன்னா அவரோட படங்கள் சரண் சாரோட படங்கள் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அவர் நிறைய பாட்டு எழுதியிருக்கிறாரு. எல்லாமே ஹிட்டு, தாறுமாறாக ஹிட்டு. அப்போ ஏன் அவர்கிட்டே நம்ம போகக்கூடாது சொல்லி மியூசிக் டைரக்டர் அவரை கான்டாக்ட் பண்ணி, சார் புது டீமு நீங்கள் நல்லா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சரண் சாரும் அவர் இறங்கி வந்து எங்களுக்கு ஒரு சாங் எழுதி கொடுத்தாங்க. அந்த சாங்கு வேறு லெவல். அதாவது வாமோஸ் அமிகோ ஒரு டைப்னா அது அப்படியே ஆப்போசிட்டு. அந்த மாதிரி ஒரு சாங்கு கிடச்சிது. அப்புறம் ஒரு அம்மா ஏன்னா படமே அம்மா, பையன், லவ் இந்த 3ம் வச்சு அதான் அம்மாவுன்னா அம்மா, அப்பா 2 பேரும் தான். அப்பாவா படவா கோபி சார் பண்ணியிருக்காங்க. அம்மாவா மேடம் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் ஒரு பாண்டிங் இருக்கும்ல, அது பையன். இதெல்லாம் சேர்ந்த மாதிரி தான் ஒரு அம்மா சாங் பண்ணியிருக்கோம். அதுவும் பெரிய ஹிட்டாகவும் நினைக்கிறோம், நம்புகிறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது உள்ள. பார்த்துருந்தோம். மேடம் உங்ககிட்ட இருந்து ஸோ படம் வந்து ஒரு சில்லான ரொமான்டிக்காக போயிட்டு இருக்கும் போது ஒரு திடீர்னு ஒரு ஃபுல் ஃபன்னான ஒரு மொமெண்ட். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக சிரிச்சிருந்தோம். நாங்கள் பார்க்கும்போது சிரிச்சிருந்தோம். ஸோ அந்த விஷயம் எப்படி மேம் அமைஞ்சது? ஸோ இந்த கதையில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது? லவ் ஷேர் சப்ஸ்கிரைப்னு சொல்லும்போது நம்ம லவ் பண்ணுறோம். லவ்ங்கிறது எல்லாம் அம்மாவும் வந்து குழந்தைய பண்ணுறதும் லவ் தான். அப்பா வந்து குழந்தைய பண்ணுறது லவ் தான். அம்மா அப்பாக்குள்ளே இருக்கிறது லவ். அப்படிங்கும்போது லவ்ங்கிறது ஒரு யூனிவர்சல் இமோஷன். அப்போ அந்த லவ் அப்படிங்கிறத வச்சுட்டு ஷேர்னா நம்ம எல்லாருக்குள்ளேயும் நம்ம ஷேர் பண்ணிக்கிறது. அந்த லவ்வை வந்து நம்ம ஷேர் பண்ணாதான் அது வந்து அதுக்கு ஒரு மரியாதை. சப்ஸ்கிரைப்னு சொல்லும்போது சார் சொன்னார், அதை வந்து நம்ம பிகினிங்கில் அவர் சொன்னார்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி அந்த லவ்வுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு. நான் எப்படி பார்ப்பேன்னா, அது குடும்பம் வந்து ஒன்ஸ் அந்த லவ்வர்ஸ்குள்ளேயே இருக்கிற லவ் வந்து அவங்களுக்குள்ள ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது. அந்த குடும்பம் இந்த குடும்பம் 2 குடும்பம் சேரும்போது அது வந்து சப்ஸ்கிரைப் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுதானே இப்போ லவ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்னாலே நம்ம நிறையா பேருக்கு அதை நம்ம இது பண்ணுறோம் அப்படின்றோம். அது எல்லா பக்கமும் போகுது. அப்படி இருக்கும்போது அதில் எனக்கு வந்து இந்த அம்மா அப்படிங்கும்போது நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஹீரோக்கு அம்மாவா ஆல்மோஸ்ட் வந்து இதான் ரிலீஸ் ஆகிற படம். ஆமா மேம், நீங்க நிறைய ஹீரோயின்ஸ்க்கு அம்மாவா பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இப்போதான் ஹீரோக்கு அம்மாவா. நான் இப்போ சீரியல் பண்ண எல்லா சீரியலுமே கூட வந்து ஹீரோயினுக்கு தான் நான் அம்மாவா பண்ணுறேன். ஆனால் வந்து இப்போ ஹீரோக்கு அம்மா அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் டைமாக நான் பண்ணுறேன். அண்ட் வந்து அதில் நான் ஒரு ராம்காமில் பண்ணுறேன் அப்படிங்கிறது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அதில் இது வந்து ஒரு ஃபீல் குட் ரொமான்ஸ். அண்ட் இந்த படத்தில் வந்து அந்த ஃபீல் குட் வந்து அந்த அம்மா கேரக்டருக்கும் இருக்குது. ஸோ அந்த அம்மா வந்து ஃப்ரம் த பிகினிங் டு எண்ட் வந்து அவங்க ரொம்ப பாசிட்டிவ் வார்மான ஒரு கேரக்டர். அண்ட் அந்த அம்மா அப்பா 2 பேருமே வந்து பையனுக்காகவே வந்து பையனுடைய லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் எல்லாம் தெரிஞ்சு அந்த பசங்களும் எங்களை புரிஞ்சிக்கக்கூடிய ஆட்கள், நாங்களும் அந்த பசங்களை புரிஞ்சிக்கக்கூடிய ஆட்கள். டு த எக்ஸ்டென்ட் வேர் நான் வந்து அந்த அம்மா எவ்வளோ இன்னசென்ட் அப்படின்னா, இதுதான் வந்து உண்மை. ஆக்சுவலாக நம்ம சமூகத்தில் நடக்குது. நம்ம வந்து எந்த அம்மாவும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பையன் லவ்வை வந்து சொல்லும்போது ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க ரொம்ப கோவமாக இருப்பாங்க. நம்ம குடும்பத்திலே நம்ம வந்து எல்லாரும் நினைப்போம்னா நம்ம சைடில் இருந்து நம்ம கெத்தை காட்டணும் அப்படின்னு. அப்படி ஆரம்பித்து கடைசியில் பார்த்தா அந்த பொண்ணை பார்க்கும்போது என்னடா இவ்வளோ அழகாக இருக்காளே அப்படின்னு அந்த அம்மாவே மாறுவாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்ஸ்லாம் இந்த படத்தில் வந்து நம்ம நீங்க ஹீரோயினுக்கு போட்டியா வந்திருக்காங்க மேடம் இன்னைக்கு. அவங்களோட அதிகமாக நீங்க தான் மேக்கப் பண்ணுறீங்க. மேக்கப் வந்து ஆமாம், இது நீங்கள் வந்து மேக்கப்புங்கிறது யார் வேணால் எந்த ஏஜ்ல வேணால் போடலாம். ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். ஸோ தொடர்ந்து பார்க்கும்போது அதில் ஒரு விஷயம் என்னன்னா, ரொம்ப நல்ல பையனா வளர்த்துட்டு என்னடா பண்ண போற வெளியே நல்ல பையனா இருக்கிறது தப்பா மேடம்? நீங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கணும். என்னோட பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அந்த கதையிலுமே நான் எப்படி சொல்றேன்னா, நான் அதாவது நான் ரொம்ப நல்ல பையனா வளர்த்துட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன். அதாவது நல்ல பசங்களை இன்னைக்கு வந்து யாருமே லவ் பண்ண மாட்டேங்கடா அப்படின்னு கேட்பேன். அது வந்து என்னன்னா நிறைய இந்த டாக்ஸிக் லவ்லாம் நம்ம பார்க்குறோம்ல, டாக்ஸிக்கான ஆட்களை தான் பெண்கள் வந்து ரொம்ப விரும்பி போறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வந்து நிறையா பார்க்குறோம், படிக்கிறோம், நம்ம நிறையா நியூஸ் பார்க்குறோம். டாக்ஸிக்காக இருக்கிறவங்க லவ் பண்ணி போய் ஏமாந்து போய் வர்றதுங்க எல்லாம்.
அப்படி இருக்கும்போது ரியல் லைஃப்லையுமே வந்து ஆக்சுவலாக என்னன்னா குட் பாய்ஸ் அண்ட் குட் கேர்ள்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. நல்ல 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 பசங்களா குடும்பத்துக்கு வந்து தோதான ஆட்களாக இருக்கிறவங்க வந்து அவங்க ரொம்ப லாங்காக ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய இது. ஓகே. அவன் என்ன பண்ணாலும் வந்து நான்லாம் காதலுக்கு மரியாதை வந்து ஒரு 100 தடவை அந்த படத்தை பார்த்துருப்பேன். ஆக்சுவலாக எப்போ டிவியில் போட்டாலும் நான் அந்த காதலுக்கு மரியாதைலாம் பார்ப்பேன். எனக்கு அந்த கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதாவது வந்து என்னதான் நம்ம லவ் பண்ணாலும் ஃபைனலி நம்ம அம்மா அப்பாவோட பிளெஸிங்ஸ் இல்லைன்னா நம்மளால வந்து எதுவுமே நம்மளால ஜெயிக்க முடியாது. ஸோ ஏன்னா அவங்க தான் நமக்கு லைஃப் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ எவ்ரிதிங் ஷுட் ஹேப்பன். அண்ட் அதுதான் சந்தோஷமும். நம்ம மட்டுமே வந்து ஹாப்பியாக இருக்கிறது ஹாப்பினஸ் கிடையாது. எல்லாரோடையும் ஷேர் பண்ணி இருக்கிறது தான் ஹாப்பினஸ். சார் அதுக்கப்புறம் உங்ககிட்ட மொட்டை மாடியில் ஒரு சீன் ஒன்று காட்சிப்படுத்திருந்தீங்க. பையன் வந்து அப்பா கிட்ட சரியா தப்பு. ஆனால் இது வந்து ஒரு ஃபேண்டசி மாதிரி இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஃபீல் ஆகுமோ அப்படின்னு. ஏன்னா இப்போ இருக்க யாருமே வந்து அப்பா அம்மா கிட்ட இப்போ இல்லை எப்பயுமே வந்து லவ்வை பற்றி பேச மாட்டாங்க. ஸோ ஆனால் அது ஒரு ஃபேண்டசி காட்சி மாதிரி எல்லாரும் வந்து மனசுக்குள்ளே இருக்கிறதே வெளில காட்டின மாதிரி ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அது எதனால சார்? இல்லை அப்படி இல்லை. இப்போ நிறையா அப்பாக்கள் வந்து இப்போ அப்பா பையன் ஃப்ரெண்டாக தான் எங்கள் எல்லா இடத்துலையுமே இப்போ இருக்கிறாங்க. ஃப்ரெண்டாக தான் இருக்கிறாங்க. யாருமே வந்து இப்போ வந்து அதாவது அப்பானே கூப்பிட்றது கிடையாது. வாடா போடான்னு கூப்பிட்ற அளவுக்கு கூட ஃப்ரெண்டு இருக்கிறாங்க. எங்கள் அப்பாலாம் எம்டன் மாதிரி இருக்காரு. இல்லை அப்பா வந்து அவர் வந்து அவர் வழியில் கரெக்டாக இருப்பார். பார்த்தீங்கன்னா கதையில் பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாரே தவிர பையன் போக்கு தவறான போக்குன்னு ஏன்னா அவரே சொல்லுவார். அதுக்கு அதிலே நாங்கள் ரீசன் சொல்லியிருப்போம். மற்ற பசங்கள்லாம் வந்து காலேஜ் படிக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதெல்லாம் எனக்கு நீ எந்த ஒரு பிரச்சனையுமே கொடுக்கல. நீ கரெக்டாக பண்ணும்போது உன் மேலே நான் ஏன் சந்தேகப்படணும் அப்படிங்கிறது தான் அவரோட கேரக்டராக இருக்கும். இது எல்லா அப்பாக்கள் மத்தியிலும் இருக்குது. எல்லா அப்பாவுமே தன் பையன் வந்து கரெக்டாக இருந்தான்னா அதை மீறி உண்மையிலே அவன் அப்பா நினைக்கிற மாதிரி கரெக்டாக இருந்து முடிச்சுட்டு அவன் என்ன பண்ண லவ் பண்ணானா என்ன பண்ணாலும் சேர்த்து வைக்கிற அப்பாக்கள் தான் நிறையா இருக்கிறாங்களே தவிர எதிர்க்கிற அப்பாக்கள் யாரும் கிடையாது. என்னென்னா நம்ம ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கையை கெடுக்கும் வகையில் ஏதாவது பண்ணும்போது தான் அப்பாவுக்கும் சரி பையனுக்கும் இதாகுது. கதையிலே நான் அதை தான் சொல்லியிருப்போம். என்ன விஷயம்னா ஒரு பொண்ணு பொண்ணுன்னு குழந்தையிலேருந்து சொல்கிறேன். குழந்தையிலேருந்து ஒரு பொண்ணாக ஒரு பெரிய பொண்ணு வரைக்கும் வளர்க்குறாங்க, கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. ஒரு குழந்தைய இப்போ உள்ள ஜென்ரேஷனில் அதாவது ஒரு டிகிரி முடித்து ஒரு 20 வயசு வரைக்கும் வளர்க்குறது பெரும்பாடுபட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க நமக்கு சொல்ல தேவையில்லை. ஏன்னா எல்லாரும் அதை அனுபவித்து தான் வந்திருக்கோம். அந்த மாதிரி சமயத்தில் ஒரு 20 வருஷம் தன்னை வளர்த்த அம்மாவும் அப்பாவையும் மீறி ஒரு குடும்பத்துக்குள்ள இவங்க 2 பேரையும் மீறி இவங்க கவனம் இன்னொரு பையன் மேலே போகுதுன்னா அவன் எவ்வளோ ஹானஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அவன் ஹானஸ்ட்டாக இருக்கிறதுக்கு இதே அப்பா அம்மாவும் அவன் முகத்தில் அவன் கண்ணில் பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் அவங்களுக்கு வந்து இந்த லவ்வை சொல்கிற ஒரு மனசு வரும். இல்லாட்டி எவ்வளோ தலைகுப்புறம் அவன் தண்ணி அடித்தாலும் எந்த பொண்ணும் இப்போ 1000 பேர் லவ் சொல்கிறாங்க, எல்லாருக்கும் லவ் சொல்கிறாங்களா? இல்லை. ஒருத்தனை ஏன் சொல்கிறாங்கன்னா அவன் தான் அப்பா மாதிரியோ தான் அம்மா மாதிரியோ ஒரு அன்பு காட்டியிருப்பான். இல்லை இவங்க மற்ற அப்பா அம்மாங்க கிடைக்காத அன்பை கூட அவன் காட்டியிருப்பான் தவிர எக்ஸ்ட்ரா அவன் இது பண்ணியிருக்க மாட்டான். அந்த அன்பு அந்த பாதுகாப்பு அப்பா அம்மா கூட இருக்கும்போது எவ்வளோ பாதுகாப்பாக இருப்போமோ அந்த பாதுகாப்பு அவனுக்கு கிடைக்கும்னு தெரிஞ்சதுன்னா அவனை கண்டிப்பாக லவ் பண்ணுவாங்க. அதைத்தான் இந்த கதையில் சொல்லியிருக்கோம். ஒரு லவ்ங்கிறது ஒரு வந்து ஆண் பெண்ணுக்கு லவ் பண்ணுறதோ சரி பெண் ஆணை பண்ணாலும் ஒரு பாதுகாப்பு தேவை அப்படிங்கிறது தான். அதுதான் இந்த படத்தில் சொல்லியிருக்கோம். படம் பார்த்து முடித்து இப்படி தான் காதலிக்கும் இந்த மாதிரிலாம் லவ் பண்ணாங்கடா அப்படின்னு சொல்லல. நம்ம லவ் பண்ணது கரெக்டாக இருக்கா, நம்ம 2 லவ் பண்ணமே கரெக்டாக இருக்குடா, இந்த படம் நீ எனக்கு சரியான லவராக தான் இருக்க அப்படி மாதிரி சொல்கிற ஒரு படம் தான் இந்த படம். மேம் அதுக்கப்புறம் உங்ககிட்ட கடைசியாக வந்து உங்களை இன்னொரு இன்டர்வியூவில் பார்த்தா கேட்கலான்னு ஒரு கேள்வி வச்சுருக்கேன். என்னென்னா ஹவுஸ்மேட்ஸ் வந்து இருந்தது. ஸோ அது ஒரு வெற்றிகரமான படம், ஒரு அற்புதமான ஒரு நடிப்பு வந்து அதில் நடிச்சிருந்தீங்க. ஸோ அந்த படத்தோட ஷோ ஒன்று செலிபிரிட்டி ஷோஸ் ஒன்று முடிஞ்சோடனே நீங்கள் ஓன் அழுதுட்டு இருந்தீங்க. நான் அப்போ மைக் வச்சு கேள்வி அழுதுட்டு போயிட்டீங்க, பேசவே இல்லை நீங்க. ஆமா, அந்த குழந்தை சென்டிமெண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப டச்சா இருந்தது அப்படின்ற மாதிரி இன்னொரு பேட்டியில ஒண்ணு பார்த்திருந்தேன். ஸோ அந்த அழுகை வந்து எதனால மேடம்? ஏன்னா ஆடியன்ஸா பார்க்கும்போது எங்களுக்கு வர அழுகை வந்து வேற. ஸோ நாங்க அந்த கதையை உள்வாங்கிட்டோம் அப்படின்னு. நீங்க ஆனா டேக்கே வந்து நடிச்சிருப்பீங்க, இல்ல கதை ஒரு வாட்டி கேட்டிருப்பீங்க மேடம், நடிச்சிருப்பீங்க, திரும்பி பார்த்திருப்பீங்க, திரும்பி மக்களோட பார்க்கும்போது அழுக வருது. அந்த குழந்தையோட உங்களுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? அந்த குழந்தை வந்து நம்ம ஒரு படத்துல நம்ம நடிக்கும் போதும் ஒரு குழந்தையோட நடிக்கிறோம்னா, எஸ்பெஷலி வந்து சின்ன குழந்தையோடலாம் நடிக்கும்போது அந்த குழந்தையோட எவ்வளோ நாள் நம்ம ட்ராவல் பண்ணியிருப்போம்ல, நமக்கு வந்து பயங்கர அட்டாச் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி வந்து இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த நாக விஷால் வந்து நான் ஆக்சிடென்டல் ஃபார்மர்னு ஒரு படத்தில் நான் நடித்தேன். இப்போ கூட நேஷனல் அவார்ட்லாம் வாங்கினார் இந்த படத்துக்கு. கேடி என்கிற கருப்பு துறையில் அந்த குட்டி பையனா நடிச்சிருப்பாரு.
நாக விஷால். ஆமா நாக விஷால் வந்து இப்போ தமிழ்நாடு அரசு விருது ஏதோ வாங்கினாரு. அவங்க ஸ்டேட் அவார்டு வாங்கி ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட எனக்கு வந்து அம்மா எப்படிம்மா இருக்கீங்க அப்படின்னு எனக்கு அந்த குரல் ஃபோன் வரும் எனக்கு. ஓகே எப்படா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நான் பேசுவேன். அந்த மாதிரி எல்லாரோடையும் நம்ம வந்து கனெக்டடாக தான் இருப்போம். அதில் வந்து இந்த குழந்தை வந்து இவங்க ஃபேமிலியே நம்ம கூட நல்லா கனெக்ட் ஆகிட்டாங்க, அவங்க அம்மா எல்லாருமே. அதனால கிடையாது, அது வந்து தனி. பட் அந்த கதையா பார்க்கும்போது ஒரு ஃபேமிலிக்கு வந்து அதுல பேரலல் ஸ்டோரி மாதிரி இருக்கும்ல, பேரலல் லைஃப் இருக்கும். இந்த ஃபேமிலிக்கு அந்த குழந்தை கிடைச்சிருச்சு, இந்த ஃபேமிலிக்கு அந்த குழந்தை கிடைக்கல அப்படிங்கும்போது எனக்கு அதனால அதை ஏத்துக்க முடியல. அது கதை தான் சொல்லும் போதும் நான் அதை அழுதேன். இந்த கதையா அதை சொல்லும் போதும் டைரக்டர் சொல்லும் போதும் பம்கின் டைல்ஸ்னு ஒரு ஹோட்டலோட ரெஸ்டாரண்ட், ஒரு காஃபி ஷாப், அது அங்கதான் உட்காந்து கதை சொன்னாரு. அப்போ அதை கேட்கும் போதே நான் வந்து அழுதுட்டேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு உலகத்திலேயே வந்து நம்மளால நினச்சி பார்க்க முடியாத ஒரு சோகம் எதுனா, நம்ம பேரண்ட்ஸ் உயிரோட இருக்கும்போது குழந்தை வந்து இறக்குறத வந்து எந்த பேரண்ட்ஸ்லையும் ஏற்றுக்க முடியாது. அது அந்த புத்திர சோகம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது யாராலையுமே ஏற்றுக்க முடியாது. அதனால அந்த இடத்துல நான் வந்து அழுதேன். ஆனால் நீங்கள் கேட்குற அந்த கேள்விக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கேம் ஓவர் படம் வந்து நான் தான் நடித்தேன். என் தலை தான் வந்து உருளும், அது ஒன்று அந்த இதில் வந்து விழும்ல, அதுக்கு நானே தியேட்டரில் பார்த்து நான் ஆன்னு கத்திட்டேன். நானே நடிச்சேன். அதே மாதிரி ராட்சசன் நான் தான் நடித்தேன். ஆனால் ராட்சசன் வந்து இன்றைக்கும் வந்து அல்லு இருக்காது அந்த படம் பார்க்கும்போது. சில இடங்கள்லாம் அந்த ஒரு மியூசிக் ஒன்று வருமே, அதனால அது வந்து வேற தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நம்ம நடிச்சதுனாலும் நம்ம பயப்படுவோம். சூப்பர், நல்லா பேசியிருந்தீங்க. ஸோ தொடர்ந்து ஹீரோ உங்ககிட்ட நல்லா பேசுறீங்க. இல்லை மேடம், நல்லா சொல்லியிருந்தீங்கன்னு சொல்றதுக்கு நல்லா பேசுறீங்கன்னு கலாய்க்கிற மாதிரியா இருக்கு. இல்ல நான் கேள்வி கேட்டேன், பக்கமா சொன்னாங்களா, நானே அடுத்த கேள்வி பார்த்துட்டேன் சார். அதுக்கப்புறம் உங்களோட மெனக்கடல். ஸோ டான்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா அந்த லாஸ்ட் சாங்ல ஒரு விஷயம் வந்து பண்ணியிருந்தீங்க. ஸோ இப்போ எல்லாருமே படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ட்ரீட்டா வந்து அந்த சாங் வந்து அமைஞ்சிருந்து. ஸோ அதுக்கே வந்து நிறைய மெனக்கெட்டு இருக்கணும்ல. ஒருவேளை ஃபர்ஸ்ட் அதுதான் ஷூட் பண்ணீங்களா? இல்ல, அதுதான் லாஸ்ட் ஷூட் பண்ணது ஆக்சுவலாக. ஸோ அது வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு எங்கே பொசிஷன் பண்ணுறதுன்னு கரெக்டாக அது வந்து ப்ரொடியூசர் சைடு அவங்க தான் டிசைட் பண்ணுறது. அது எப்படி நம்ம ப்ரொமோ சாங்காக யூஸ் பண்ணலாமா, இல்லை வந்துட்டு அவங்க 2 பேருக்கும் நடக்கிற காதலுக்கு அப்புறம் ஒரு சாங் வைப்பாங்களே அதுவாக யூஸ் பண்ணலாமா, இல்லை என் கிரெடிட்ஸில் படம் முடிஞ்சிச்சு ஜாலியாக உட்காந்து டான்ஸ் ஆடுங்கடான்னு சொல்கிற மாதிரி ஒரு வைக்கலாமா, அது வந்துட்டு அது ப்ரொடியூசர் சைடு அவங்க டிசைட் பண்ணுறது தான். ஓகே, இந்த கதையில வந்து முதல் பெஞ்ச் ஸ்டூடெண்டா காமிச்சிருந்தாங்க. நீங்க ரியல் லைஃப்ல முதல் பெஞ்சா இல்ல லாஸ்ட் பெஞ்ச்? இல்லை, லாஸ்ட் பிஃபோர் 1. லாஸ்ட் பெஞ்ச் ஏற்கனவே ஃபுல்லாக இருக்கும். ஸோ லாஸ்ட் பிஃபோர் 1 தான். ஸோ அதுக்கப்புறம் மேடம் உங்ககிட்ட மைக்கு என்கிட்ட வேற வந்துட்டான்ப்பா, சாப்பாடு முடிஞ்சு கேள்வி வேற கேட்குறாங்க. உங்களோட கேரக்டரவே வந்து ரொம்ப ஃபாஸ்டான கேரக்டர், இவர் ரொம்ப காம் டவுனான கேரக்டர், நீங்க வந்து ரொம்ப ஃபாஸ்டா ஆக்டிவா இருக்க கேரக்டரா வச்சிருந்தாங்க. நடுவில் ஒரு கோமா ஸ்டேஜுக்குலாம் வேற அமுச்சு விட்டுருந்தாங்க. ஸோ அந்த அனுபவம் எப்படி இருந்தது? இந்த காசியில் ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்னாலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த விஷயம் எப்படி இருந்தது? ஆமாம், அங்கே வெதர்லாம் ரொம்ப ஓவர் கூலிங். இங்கேவே கொஞ்சம் இந்த கிளைமேட்டில் எப்படி ஆச்சுன்னா கோல்டெல்லாம் ஆகிடலாம். அங்கே வந்து பயங்கரம், ஜாக்கெட் எல்லாம் போடாமல் வெளியே வர முடியாதுதான். மார்னிங் கூட எழுந்திரிச்சிட்டுனா ஜாக்கெட்டோடையே சுற்றிட்டு இருப்பேன். சார் ரொம்ப குளிர்து சார், கொஞ்ச நேரம் இருங்க சார். ஹாட் வாட்டர்லாம் வச்சுட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அதுக்கு ஒரு அது சீன்ஸ் எல்லாம் நடிக்கும் போது கூட கொஞ்சம் குளிர்தே அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி காஸ்டியூம்லாம் அரேஞ்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ட். இல்லை அப்படி இருந்தாலும் அவங்க ரொம்ப குளிருதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தாலும் காலைல 5:30க்கே ஷாட் வச்சுருவோம். அந்த குளிர்லேயே நான் குளிக்கிற மாதிரி இருங்க நான் ஒரு ஷாட் எடுத்துக்கிறேன்னு சொல்லி எடுத்திருக்கேன். ஆமாம், மேக்கப் இல்லாமல். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சார், ஒரு சில ஃப்ரேம்ஸ்ல வந்து அந்த கோல்டனா வந்து காமிச்சிருந்தீங்க. அது வந்து ரொம்ப பழைய படங்கள்ல நிறைய பார்த்துருப்போம். இப்ப வர படங்கள்ல யாருமே வந்து அதை யூஸ் பண்றது இல்லை. நீங்க பர்டிகுலரா யூஸ் பண்ணிருந்தீங்க, அது எதனால? அது நாங்கள் வேணும்னு தான் பண்ணோம். அது கேமராமேன் சாரோட ஐடியா தான். அவர் தான் வந்து நம்ம எல்லாமே பண்ணுறோம், ஏதோ ஒன்று பண்ணுவோம் சார். பழசுனா எல்லாமே பழசு கிடையாது. பழசு வந்து நிறைய ரசிக்கிற விஷயம் நிறைய இருக்குது. அதை நம்ம அது கோல்டு, நீங்கள் அதான் அதிலே சொல்லிட்டீங்களா, அது தங்கம், அதை ஏன் விடுவானே அப்படின்ட்டு தான் அதையே நாங்கள் பிளான் பண்ணி தான் பண்ணோம். அது நல்லாவே வந்திருக்காங்க. ஆமாம். ஸோ தளபதி படத்துக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு நினைவு வந்து இந்த படத்தில் காசியில் பார்த்தேன். காசி இருக்கும்போது அப்படி பிளான் பண்ணத்தான். காசியில் அது ஒரு டோனில் இருக்கும், நம்மளும் அதை அந்த டோனை காசிக்குன்ற டோனை நம்ம கேமராவில் கொண்டு வரணுன்னு அது அவர் கேமராமேனோட தான். அதுக்கு நான் அவருக்கு நன்றி சொல்லணும்.
மேம் அதுக்கப்புறம் உங்கள் பேஜ் திறந்தாலே, உங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ் திறந்தாலே நிறைய டாக்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி வீடியோக்கள்லாம் போட்டிருந்தீங்க. இப்போ நிறைய டெபேட்லாம் வர மாறி இருந்தது. ஸோ நான் ரோட்டில் இருக்க நாய்க்கு யாரும் சாப்பாடு வைக்கக்கூடாதுன்னு ஒரு கூட்டம் இருக்காங்க, இன்னொரு பக்கம் வந்து வைக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த பக்கம் மேடம்? நான் வைக்கணும் தான் இருக்கிற கூட்டம். அண்ட் இதை பற்றி நான் வந்து இன்னொரு பேட்டியில் கூட நான் என்ன சொன்னேன்னா, தனியாக அதை பற்றி பேசுவோம். இது நீங்கள் போடுறதுனால போடுங்க. என்னன்னா இது பெரிய டாபிக் ஆக்சுவலாக. இது வந்து முனிசிபல் கார்பரேஷன்ஸோட இயலாமைகள், இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல், எதனால இந்த டாக்ஸ் இஷ்யூவை நேஷ்னல் லெவலில் வந்து கொண்டு வந்திருக்காங்க, நிறையா ஃபேக் நியூஸ்லாம் ஏன் பரப்புகிறாங்க, இந்த மாதிரி இல்லாத சம்பவங்கள், கடி சம்பவங்கள்லாம் ஏன் கொண்டு வராங்க அப்படிங்கிறதெல்லாம், இவங்களோட இயலாமை மறைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்க, எதனால் இது நடக்குது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வணிக அரசியல் என்ன அப்படிங்கிறது, எந்த கார்பரேட்ஸுக்கு வந்து பம்ப் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்த, இன்னொன்று எதை மூடி மறைக்கிறாங்க இதனால அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறையா உட்காந்து பேச வேண்டியது இருக்குது. அதை இன்னொரு ஒரு பேட்டியில் கண்டிப்பாக பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி நானே என்னோட நிறையா இன்டர்வியூஸில் அதை பேசியாச்சு. ஸோ யாராவது வந்து இதை பற்றி இந்த ஆன்சருக்கு விளக்கம் தெரிஞ்சுக்க கொஸ்டினை யூடியூப்ல போடுங்க, ஆன்சர் நான் இல்லை பேசியாச்சு. அதை நீங்கள் என் பேஜில் என்னோட போயிட்டு நீங்கள் எடுத்து பாருங்கள். சும்மா மேலோட்டமாக இதை நான் பேச விரும்பலை அப்படிங்கணும். ஏன்னா வந்து ஒரு கெரியரை பற்றி கூட நான் மேலோட்டமாக பேசிட்டு போயிடுவேன். பட் இதை பற்றி நல்லா மேலோட்டமாக பேச முடியாது. ஓகே மேம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப வருடங்களாக வந்து சினிமாவில் ட்ராவல் பண்ணிருக்கீங்க. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு வீடியோ கூட மிக பிரபலமாக இருந்தது. என்னன்னா, சினிமாவுக்கு இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் அது கேட்டாங்க அப்படின்ட்டு ஒரு இன்டர்வியூல இப்பதான் கேட்டாங்க. அந்த வீடியோவே நாங்க 4 பேருமே பார்க்கல. சினிமாவுக்கு ஃபாலோவர்ஸ் முக்கியம், இன்ஃப்ளூயன்சரா நம்ம இருக்கணும் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் முக்கியமா தேவை அப்படின்ற மாதிரி பரபரப்பா பேசும் பொருளா அமைஞ்சிட்டு இருக்கு. ஸோ நீங்க எப்படி மேடம் பாக்குறீங்க? உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது நெருக்கடி இருக்கா? எனக்கு அந்த மாதிரி நெருக்கடிலாம் இல்லை. எனக்கு வந்த வாய்ப்புகள் எல்லாமே நான் இருந்த காலகட்டம், அதாவது 2011 நான் எங்கேயுமே எப்போதும் வரும்போது நான் கூட இப்போ சாப்பிடும்போது பேசிட்டு இருந்தேன். எனக்கு வந்து அந்த மாதிரிலாம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸும் பெருசாக இல்லை, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டே இல்லாத ஆட்கள்லாம் இன்னி வரைக்கும் கூட இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால அந்த டைமில் வந்தவங்களுக்கு அந்த நெருக்கடி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் இன்னைக்கு வந்து இருக்குது, கொஞ்சம் ஒரு 50% இருக்குது. அதாவது இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸையும் பார்த்து அந்த இன்ஸ்டாகிராம் பிரபல்யம் மூலமாக உங்களுக்கு ரோல் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு அது ஒரு இதுவாக இருக்குது. பட் ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருச்சு அப்படிங்கும்போது, நீங்கள் ஆல்ரெடி பிரபலம் ஆயிட்டீங்க அப்படிங்கும்போது, அதுக்கப்புறம்லாம் உங்களை இன்ஸ்டாகிராம் வச்சு தான் உங்கள் லைஃப்ங்கிறது கிடையாது. நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தால் அது உங்களுக்கு நல்லது. நீங்களே உங்களுக்கு கண்டென்ட் பண்ணுறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா தென் இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. நீங்கள் தொடர்ந்து ஒரு பக்கம் கண்டென்ட் கிரியேஷன் பண்ணிட்டு இருக்கலாம், இன்னொரு பக்கம் நீங்கள் உங்கள் படத்தில் நடிச்சிட்டு இருக்கலாம், வேற ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கலாம், ஆர்ஜேவாக இருக்கலாம், விஜேவாக இருக்கலாம். நீங்கள் மல்டிபிளாக நீங்கள் யாருமே ஒரு ஆள் ஒன்று மட்டும் பண்ணுறது இல்லையே, எல்லாமே பண்ணுறாங்கல்ல, அப்படி இருக்கலாம். பட் இதை வச்சு தான் இது அப்படின்னு கிடையாது மேம். ஆனால் படத்தில் ரொம்ப உங்களை பார்க்கும்போது ரசிக்கும்படியே சிரிக்க வச்சுட்டு, நேரில் வந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் பட்டுன்னு அடிச்சுட்டு பேசிடுறீங்களா? அடுத்த கேள்வி கேட்க யோசனையாக இருக்குது. சரி வேண்டாம், அடுத்த ஆள்கிட்ட போயிடலாம் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் நான் பதில் சொல்லி முடிச்சிட்டேன், அதனால நீங்கள் அடுத்த ஆள்கிட்ட போயிடுங்க. ஓகே. இன்ஃப்ளூயன்சராக இருந்திருக்கீங்க, நிறைய ஷாப்புக்கெலாம் வந்து விசிட் பண்ணி ஆட்லாம் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணணுன்னா உங்கள் ஸ்டைலில் வந்து ப்ரொமோட் பண்ணி காட்டணும். நான் வந்து இந்த சாங்கோட சில கிளிப்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன், கிளிப்ஸ் அண்ட் குட்டி குட்டி சீன்ஸ்லாம். அது நான் இன்ஸ்டாவில் போட்டுட்டு தான் இருப்பேன், அது டைமிங் பொறுத்து. மேடம் இப்போ வந்து இந்த படத்தை பற்றி ஏதாவது சொல்லணும், மக்களுக்கு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? இட் இஸ் ஒரு ட்ரூ லவ் ஸ்டோரி மாதிரி. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் இப்போது ஜென்சி எல்லாம் ஆசைப்படுற மாதிரி ஒரு மூவி. அண்ட் ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி பேஸ்ட் மூவி. வெறும் லவ் இல்லாமல் ரொம்ப ரொமான்டிக்காக அப்படிலாம் இல்லாமல் நீட்டாக ஒரு ஸ்மூத்தான லவ் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த படத்தை பற்றி? இந்த படம் வந்துட்டு அதான் ஸ்கிரிப்ட் வைஸே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல ஸ்கிரிப்டான ஒரு நல்ல லவ் ஸ்டோரி. அண்ட் எனக்கு மெயினாக வந்து ஒரு மியூசிக்கல் ஃபிலிம் மாதிரி தான். ஏன்னா இப்போ வர நிறைய மூவிஸ்க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சாங்ஸ் இருக்குது, பட் நிறையா சாங்ஸ் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் ரொம்ப கம்மியாயிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு ஃபுல்லாக ரொம்ப நல்ல சாங்ஸ். நம்ம அஸ்வத்ரா மியூசிக் அவர் தான் பண்ணார். ஸோ அவருக்கு ஒரு பெரிய நன்றி கடன் பட்டிருக்கோம் டீமே. ரொம்ப நல்லா நாங்கள் சாரும் நானும்லாம் சேர்ந்து அவருக்கு 3 மணி அந்த மாதிரிலாம் உட்காந்து நாங்கள் டிஸ்கஷன்லாம் பண்ணி ஒவ்வொரு சாங்கும் பார்த்து பிடிச்சிருக்கா அவருக்கு, சார் இது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா அவர் ஓகே ஒரு 3-4 வேரியேஷன்ஸ் கொடுத்து ரொம்ப நல்லாவே ஒரு மியூசிக்கல் ஜேர்னி தான் இந்த படமே ஃபுல்லாக. இப்போது அது எல்லாமே இட்ஸ் மெலாஞ்ச் ஆஃப் டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸாக இருந்தாலும் எல்லா எமோஷனும் கலந்து ஒரு மியூசிக் கொடுக்கறது அது வந்துட்டு நிறைய பேர்னால பண்ண முடியுமான்னு தெரியல. பட் சார் எங்களுக்கு ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ்.
சார் இவ்வளோ நேரம் டைம் ஒதுக்கி எங்களுக்காக இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு, ஸ்பெஷலாக கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். மச். எல்லாரும் படத்தை லவ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.